வணக்கம். நான் இப்ப வந்திருக்கிறது தேரிக்காடு. இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னா திருச்செந்தூர் பக்கத்துல இருக்கு. தமிழர்கள் ஐவகை நிலங்களை வகுத்தாங்க. அந்த ஐவகை நிலங்கள்ல பாலை நிலமும் உண்டு. தமிழ்நாட்டுல எங்கடா பாலை நிலம்னு நீங்க கேப்பீங்க. ஆனா இருக்கு. மணல் சார்ந்த இடம் தான் பாலை. அதுதான் தேரிக்காடு. இந்த இடம் ஃபுல்லா செம்மண் இருக்கும். அப்படியே நைஸ் மண்ணா, சலிக்கப்பட்ட மண்ணு மாதிரி, அப்படியே பூ போல கொட்டுற மாதிரி அந்த மண்ணு இருக்கும். இதை புராணங்கள் படி என்ன சொல்றாங்கன்னா, திருச்செந்தூர் முருகப்பெருமான் அந்த போர் நடந்த ஒரு இடம், அதனால ரத்த பூமி, அதனாலதான் இந்த மண்ணு சிவப்பா இருக்குன்னு சொல்ற ஒரு விஷயமும் இருக்கு. ஆராய்ச்சியாளர்கள்லாம் இந்த மண்ணில் நிறைய கனிமங்களும் தாதுக்களும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்த ஐயனார் பூமின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்க பக்கத்துல நிறைய ஐயனார் கோயில்கள் உண்டு. மெயினா கற்குவேல் ஐயனார், அருஞ்சுனை காத்த ஐயனார் கோயில்லாம் இங்க பக்கத்துல இருக்கு. நிலத்தடி நீரை பாதுகாக்கிறதுக்கு இந்த மண்ணு ரொம்பவே உபயோகரமா இருக்குது. திருநெல்வேலி வட்டாரத்துல கொஞ்சமாச்சும் வறட்சி இல்லாம அவங்க இருக்காங்க, தண்ணி கிடைச்சிட்டு இருக்குன்னா 25,000 ஏக்கர்ல இருக்கக்கூடிய இந்த தேரிக்காடு தான் அதற்கு காரணம். முந்திரி செடிகள் நிறைய வச்சிருப்பாங்க. நிறைய காட்டு முயல்கள், மற்ற அரிய வகை மிருகங்கள்லாம் இந்த பகுதியில காண முடியும். ஆராய்ச்சிகளின் படி இந்த பூமி நம்முடைய கற்கால மனிதர்கள்லாம் வாழ்ந்த இடமாவும், பல தரப்பட்ட நாகரிகங்கள்லாம் தொலைஞ்சு போன, மண்ணுக்குள்ள புதையண்டு போன பூமியாவும் இருக்கு. மர்ம தேசம்னு இந்த பகுதியை சொல்லுவாங்க. ஏன்னா அந்த காலத்துல இந்த பாதையில நடந்து வர்றவங்க எந்த வழியா உள்ள போறோமோ வெளியில வரணும், ஒரு மார்க் வச்சுட்டு போவோம்னு சொல்லிட்டு ஒரு மரத்துல மார்க் பண்ணிட்டு போவாங்களாம். ஆனா திரும்ப வரும்போது அந்த மார்க் அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இந்த மண்ணெல்லாம் மூவிங்ல இருக்கும். அந்த காற்று அடிக்கும் போது இந்த மண்ணெல்லாம் பறந்து இன்னொரு இடத்துல சேர்ந்துரும். சோ எந்த இடத்துல அடையாளம் வச்சாலுமே அவங்க மிஸ் பண்ணிடுவாங்கிறதுனால மர்மதேசம்னு சொல்றாங்க. வெளிநாட்டினர் பாக்குற இந்த இடத்த நம்ம குழந்தைங்களையும் கூட்டிட்டு காட்டணும். நன்றி.